Hi and hello everyone. Welcome to Future Vision Study Center. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 7ல காமன்வெல்த் லிட்ரேச்சர்ல இருக்கிற சாங் ஆஃப் ஹோப் அப்படின்ற போயட்ரியோட லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் இப்போ நம்ம பார்க்க போறோம் along with the summary which was given in the material. இது ரெண்டையுமே நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை எழுதினது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காத் வாக்கர் அப்படின்றவங்க வந்து ஒரு அபாரிஜினல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ரைட்டர் அண்ட் பொலிட்டீஷியன் அண்ட் என்விரான்மெண்டலிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இவங்களோட மேக்ஸிமம் கன்சர்ன் என்ன இருக்கு, மினிமம் கன்சர்ன் என்ன இருக்கு அப்படின்னா அபோரிஜினல் பீப்புளுக்கு ரைட்ஸ் இருக்கணும் ஈக்குவலன்ட் டு த காலனைசர்ஸ் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப மினிமம் லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், ரைட்? அவங்க நேட்டிவ் பீப்புள், அவங்க நாட்டிலேயே அவங்களுக்கு ரைட்ஸ் அண்ட் அந்த ஒரு ஈக்குவாலிட்டி இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து அவங்களுடைய அந்த அபரிஜினல் பீப்புளுக்கு ஒரு பாசிட்டிவ் வேக் கொடுக்குறாங்க, ஒரு கால் கொடுக்குறாங்க. டோன்ட் வரி, நம்மளோட பேட் டேஸ் எல்லாமே போயிடுச்சு. வி ஆர் கோயிங் டு என்கவுண்டர் அ நியூ style of life. In that there will be equality between the aboriginal people and the colonizers, and the colonizers will not treat us bad. The colonizers used to have a friendly relationship with us. They used to respect us அப்படின்னு இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் கால் கொடுக்குறாங்க இந்த போயம்ல. ஓகேவா? ஸோ இந்த போயம்ல நீங்க ஆல்ரெடி உங்க மெட்டீரியல்ல நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல வந்து 5 ஸ்டான்சாஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸோ ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் ஒவ்வொரு லைன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுல பார்த்தீங்க அப்படின்னா 8 லைன்ஸ் இருக்கு. இதுல பார்த்தீங்க அப்படின்னா 8 லைன்ஸ் இருக்கு. இதுல பார்த்தீங்க அப்படின்னா 2, 4, 6 லைன்ஸ் தான் இருக்கு. இதுல பார்த்தீங்க அப்படின்னா 2, 4, 6, 8 லைன்ஸ் இருக்கு. அண்ட் லாஸ்ட் ஸ்டான்ஸா பார்த்தீங்க அப்படின்னா 4 லைன்ஸ் தான் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவலி divided stanzas. This poem has 5 stanzas and 5 stanzasலயும் different lines இருக்கு. டோட்டலா எத்தனை லைன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 34 லைன்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ 5 stanzas 34 லைன்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவோட ரைமிங் ஸ்கீம் தான் கேட்பாங்க. செகண்ட், தேர்ட், லாஸ்ட்டும் ஃபர்ஸ்ட்டும் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ரைமிங் ஸ்கீம்: பீப்புள் ஏ, பிரேக்கிங் பி, வேக்கிங் பி, டை சி, அஸ் டி, டிஸ்மே. டே அண்ட் டிஸ்மே வந்து ரைம் ஆகுது. ஸோ ஏபிபிசி டிடிடிசி இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவோட ரைமிங் ஸ்கீம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங் யூ ஹாவ் டு லேர்ன், அண்ட் திஸ் போயம் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1968. ஓகே, வாங்க இப்போ நம்ம லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷனுக்கு போயிடலாம். ஸோ இந்த போயமில் ஸ்பீக்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நன் அதர் தென் நம்மளோட போயட் தான். ஸ்பீக்கர் யார்? நம்மளோட போயட், தட் இஸ் காத் வாக்கர். ஓகே, ஸோ லிசனர் யார் அப்படின்னா அந்த நூனக்கல் பீப்புள். ஓகேங்களா? அவங்களோட கம்யூனிட்டி பீப்புள். அது மட்டும் இல்லாமல் த நேட்டிவ் அபாரிஜினல்ஸ். ஓகேங்களா? அவங்க எல்லாரையுமே காமனாக தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. பட் நம்மளுக்கு இவங்க வந்து இந்த நேட்டிவ்லேருந்து வந்தாங்கன்னு தெரிஞ்சதுனால we can say the exact listener of this poem, that is Nunakal tribal people அப்படின்றது நமக்கு தெரியுது. Okay, so see the first stanza, it is a free verse. Okay, so since this poem didn't follow any metrical or rhythmical pattern, it is considered as a free verse. ஓகேங்களா? Okay, so see first stanza. Look up, my people, the dawn is breaking, the world is waking to a bright new day, when none defame us, no restriction tame us, nor color shame us, nor sneer dismay. ஸோ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைரக்டாக வந்து ஒருத்தவங்க யாரோ பேசிவ் லிசனர் இருக்கிற மாதிரியும் அவங்க கிட்ட பேசுகிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இந்த பேசிவ் லிசனர் வந்து ஒரு ஆள் கிடையாது, ஒரு கம்யூனிட்டி, மை பீப்புள். ஸோ இட் இஸ் இன் ப்ளூரல். ஓகே, ஸோ லுக் அப் மை பீப்புள். இந்த பீப்புள் வந்து யாரு?
நேட்டிவ் ஆஸ்திரேலியன்ஸ் அவங்கள தான் அபொரிஜினல் பீப்புள்ஸ் தான் மை பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லுக் அப். ஸோ இதுக்கு முன்னாடி வர எப்படி இருக்காங்க? லுக் டவுன். தே ஆர் தலையை குனிஞ்சு ரொம்ப மோசமா ஒரு ஸ்லேவரி மாதிரி அவங்க இருக்கிறாங்க. இப்போ அதனால என்ன சொல்றாங்க? எடுத்ததுலயே நம்மளுக்கு அந்த ஹோப் தெரியுது. லுக் அப். எப்போ வந்து நம்ம லுக்கா அப்ரைட்டா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்போம், நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா மோட்டிவேட்டடா இருக்கும்போது தான் நம்ம ஒரு லுக் அப், அந்த நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, அது வந்து எப்போ வரும்? நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்போது தான் வரும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸை பெண்களுக்கு கொண்டு வர்றதுக்காக தான் பாரதியார் நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடை அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ கான்ஃபிடென்ட்டா இருங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட். அந்த ஃப்ரேஸ்லேயே என்ன பண்ணிட்டாரு? அவரோட மொத்த தீமையுமே சொல்லிட்டாங்க இந்த காத் வாக்கர். ஸோ லுக் அப் மை பீப்புள், த டான் இஸ் பிரேக்கிங். அப்போ இதுக்கு முன்னாடி வர என்ன இருந்துச்சு? நைட்டா இருந்துச்சு. ஸோ நைட் இஸ் அ சிம்பலைஸ்டு மீனிங் ஆஃப் த நேட்டிவ் பீப்புள்ஸ் சஃபரிங்ஸ். ஓகேவா? ஸோ அந்த நைட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்ன ஆகுது? டான். டான்னா என்னது? சூரிய உதயத்தை தான் நம்ம டான்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ த டான் இஸ் பிரேக்கிங், த வேர்ல்ட் இஸ் வேக்கிங். ஸோ வேர்ல்ட் இஸ் வேக்கிங்னா என்ன அர்த்தம்? அந்த டான் வந்தாலே உலக மக்கள் எல்லாம் எந்திரிச்சிருவாங்க இல்லையா? ஸோ அதை தான் சொல்றாங்க. த வேர்ல்ட் இஸ் வேக்கிங். இதுவரை தூங்கிக்கிட்டு இருந்த உலகம் இப்ப என்ன பண்ணுது? எந்திரிச்சு நம்மளே ஒரு மனுஷனா மதிக்க போகுது. இதுவரைக்கும் நம்மள ரெகக்னைஸ் பண்ணாத இந்த வேர்ல்டு இட் இஸ் கோயிங் டு ரெஸ்பெக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்படியும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா the world is changing. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தது. இப்போ என்ன ஆகுது? இப்போ நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும். தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது உடம்புல எயில்மெண்ட் இருந்தா கூட நம்ம ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்தோம்னா தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அதுதான் சொல்றாங்க. இந்த நைட்டுக்கு அப்புறம் இந்த டான்லயே வந்து என்ன ஆகுது? ஒரு பயங்கர சேஞ்சஸ் வந்து வேர்ல்ட்ல இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. So here the term world is what is a figure of speech used here? That is metonymy. So see here metonymy. Metonymy அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, once again நான் எழுதுறேன். metonymy. ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டானமி நம்ம எங்க படிச்சிருப்போம் அப்படின்னா யூனிட் 9ல நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? நீங்க டிஆர்யூ, ஜிடிஆர்பியோ இல்லை பிஜிடிஆர்பியோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா மெட்டானமி இந்த டேர்ம் வந்து கம் அக்ராஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ட்ரை டு ரீகலெக்ட் த மீனிங். ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை மெட்டானமி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நம்ம தமிழ்ல பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வேற ஒரு விஷயத்த சொல்லி அது மூலியமா இன்னொரு விஷயத்த சொல்றது தான் பிரிது மொழிதல் அணி. பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப அளவுக்கு வைக்கோல் வந்து யூஸ்லெஸ் தான், பட் அந்த வெயிட்லெஸ் தான். அந்த வெயிட்லெஸ் பொருளையுமே அளவுக்கு அதிகமா ஏத்தணும் அப்படின்னா அந்த வண்டியோட அச்சாணி முறிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலியமா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு லிமிட் தான் அப்படின்னு சொல்றதுக்கு இதை சொல்றாங்க. ஓகே, அதே மாதிரி the world is making அப்படின்றது வந்து இங்க world refers to the people. It is not refers to the earth, physical earth வந்து சொல்லல. Here they refers people. So what is metonymy அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, to refer something by the name of something else which is closely connected with it. For example, நம்ம வந்துட்டு ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு யார் ஞாபகம் வரும்? அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் தான் ஞாபகம் வரும். அது எந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்டா? அது பிரசன்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட்டா இருக்கலாம், இல்லை ரொம்ப ஃபேமஸான பிரசிடென்ட்டா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. பட் நம்மளுக்கு ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொன்னாலே, ஈவன் வாஷிங்டன் டிசி அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு ஒயிட் ஹவுஸ் தான் ஞாபகம் வரும். ஒயிட் ஹவுஸ் அப்படின்னாவே அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் தான் ஞாபகம் வருவாங்க இல்லையா? ஸோ அதுதான் இங்கே மெட்டானமி. இதுதான் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகே, ஸோ the world is waking to a bright new day when none defame us. Defame-னா என்ன பண்றது? இறக்கி பேசுறது. தட் இஸ் டீபாப்புலரைஸ் பண்றது. ஒருத்தவங்களை பத்தி தப்பா சொல்றது, இல்லாததை பத்தி பேசுறது. தட் இஸ் ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையுமே இவங்க அனுபவிச்சிருக்காங்க. அதனால ஹியர் ஆஃப்டர் திஸ் டிஃபேமிங் ஆக்ஷன் வில் நாட் பி தேர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அஸ்ன்னு சொல்றது யாரு? போயட்டையும் சேர்த்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, obviously if you learn the author introduction you might come across this information that
our author is also belong to the native Australian community called Nunakal. ஓகேங்களா? ஓகே. ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன் டேமஸ். டேம் அப்படின்றத வந்து நம்ம வைல்ட் அனிமல்ஸ்க்கு ஆப்போசிட்டா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பழக்கப்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு பழக்கப்படுத்தப்பட்டவைகள் இல்ல பழக்கப்படுத்தக்கூடியது அதுதான் நம்ம டேம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா தட்டி கொடுக்கறத சொல்லுவோம். தட்டி கொடுக்கறது இல்ல பழக்கப்படுத்துறது இல்ல பண்படுத்துறது இது எல்லா டேர்முமே டேம் அப்படின்ற டேர்முக்கு இதா இருக்கும். பட் இங்க வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 விஷயமா எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து இதுவரைக்கும் நம்மள அடிமையா பழக்கப்படுத்தி வச்சிருக்க முடியாது இனிமே. இந்த எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் நம்மள வந்து அடக்கி வைக்க முடியாது இனிமே அப்படின்னு சொல்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு இன்னொரு மீனிங் என்ன இருக்கு அப்படின்னா இட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். ஓகேவா? ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே நம்மளுடைய கோலை வந்து நாட் இன்ட்ரெஸ்டடாவோ இல்ல ஒரு போரிங்காவோ ஆக்க முடியாது அப்படின்ற மாதிரி இங்க சொல்றாங்க. ஓகே. அண்ட் நாட் கலர் ஷேமஸ். ஸோ கலர் அப்படின்றதுலயே வந்து அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். இதுல கொஸ்டின்ஸ் எப்படி வரும்? அனாலிட்டிக்கலா நீங்க வந்து லைன் பை லைன் மீனிங் புரிஞ்சதுனால ஒரு லைனோட மீனிங் கேட்டா நீங்க கொடுத்துருவீங்க. ஸோ அனாலிட்டிக்கலா எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைன் கொடுத்து ஒரு 4 லைன் கொடுத்து இந்த ஃபாலோயிங் லைன்ஸ்ல வந்து எந்த லைன்ல ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற தீமை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் கொடுப்பாங்க. அப்புறம் the world is waking to a bright new day கொடுப்பாங்க. அப்புறம் வந்து so long we waited bound and frustrated இது வரைக்கும் மட்டும் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து and all the doors open that long were closed அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதுல எதையுமே எல்லாத்துலயுமே சப்ரஷன் பத்தி தான் பேசியிருக்காங்க. பட் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்ல எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஓகேவா? ஸோ நார் கலர் ஷேமஸ். ஸோ அடுத்து பாருங்க நார் ஸ்னீர் டிஸ்மே. ஸோ ஸ்னீர்னா என்ன அப்படின்னா ஒரு டவுன் லுக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ டவுன் லுக் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களை ரொம்ப இழிவா பாக்குறது தான் டவுன். ஸோ டிஸ்மே அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் லைக் அ ஸ்கேரி திங். நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ்டா அட் த சேம் டைம் நம்மளுக்கு பயம் வரும்ல அந்த திங் தான் ஸ்கேர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எந்த ஒரு டவுன் லுக்கும் நம்மளை வந்து பயமுறுத்தாது. நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு இடத்துல போகும்போது ஒருத்தவங்க நம்மளை ரொம்ப டவுன் டவுன் லுக் பண்ணாங்க, ரொம்ப இழிவா பார்த்தாங்க அப்படின்னா நம்ம கான்ஃபிடன்ஸ் எல்லாமே போயிடும். we will have the scare that whether we can do that அப்படின்ற மாதிரி ஆயிடும் இல்லையா? ஸோ அதை தான் இங்க சொல்றாங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. ஓகேவா? ஓகே, லெட்ஸ் மூவ் டு த செகண்ட் ஸ்டான்ஸா. Now brood no more. ஸோ brood அப்படின்னா ஜென்ரலா வந்து திங்கிங். ஓகேவா? ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா திங்கிங் சேட்லி. அதனால நம்ம என்ன பண்ண வேண்டாம், சோகமா ஐயோ நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை brood? brood means thinking sadly. thinking sadly. Now brood no more on the years behind you. behind அப்படின்னா என்னன்னா பேக் அப்படின்னு அர்த்தம். அப்ப பேக்ல என்னென்ன இயர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாஸ்ட் டேஸ். ஸோ நம்மளோட பழைய காலங்களை எப்படி வந்து காலனைசர்ஸ் வந்து நம்மள டவுன் பண்ணாங்க, நம்மளோட தாத்தா அண்ட் அவங்களுடைய அப்பாலாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற பாஸ்ட் மெமரிஸை நினைச்சு நம்ம சேடா திங்க் பண்ண வேண்டாம். the hope assigned you. ஓகேவா? so the hope is on the way to reach you அப்படின்னு சொல்றாங்க. the hope. so what is the hope? one day we will get out of this suppression and everybody will be treated equally in the nation called Australia and every person. So அந்த hope வந்து என்ன ஆகுது? it is assigned on you. shall the past replace when justice grown wise and strong. okay, so in the past அதாவது இந்த suppression here the past includes suggest suppression. ஓகேங்களா? சாரி suppression spelling வாங்க. so the past suppression. ஓகே. ஸோ இந்த சப்ரஷன் என்ன பண்ணுமா? ரீப்ளேஸ். எப்போ இந்த சப்ரஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா when ஜஸ்டிஸ். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் லிசன். ஜஸ்ட் அப்படின்றது வந்து
அப்படின்னா என்ன? நியாயம் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் த கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஜஸ்ட்? ஜஸ்டர். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஜஸ்ட்? ஜஸ்டஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த மீனிங்ல பாருங்க. ஸோ எப்போ வந்து ஜஸ்டிஸ் வந்து நார்மலா இருக்கிறத விட அதோட கம்பேரிட்டிவ் ஃபார்ம்க்கு போகுதோ, அதாவது வைஸ்லயும் ஸ்ட்ராங்லயும் எப்போ வந்து மோர் கம்பேரிட்டிவா இருக்கோ, அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட பாஸ்ட் வந்து ரீப்ளேஸ் ஆகும். எப்படி ரீப்ளேஸ் ஆகும்? ஒரு பியூட்டிஃபுல் ஃபியூச்சரா ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாயிண்ட்ஸ் த போன் நோ லாங்கர் அட் அ டார்க்கர் ரேஸ். ஓகே. ஸோ இந்த 2 லைன்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு ட்ரெடிஷனல் டச் ஆஃப் த போயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வாட் இஸ் ட்ரெடிஷனல் டச் ஆஃப் த போயம்? ஸோ நுணுக்கல் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஒரு 0 நுணக்கல். நுணக்கல்ன்றது அவங்களுடைய அந்த நேட்டிவ் அந்த நேட்டிவ் குரூப்போடைய பேர் தான் அந்த நுணக்கல். ஸோ அந்த நுணக்கல் கல்ச்சர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அ அதாவது அந்த கல்ச்சர்ல இருக்கிறவங்களே யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்கள நோக்கி ஒரு ஷார்ப் போன வந்து பாயிண்ட் பண்ணுவாங்க. லைக் இங்கிலீஷ் கல்ச்சர்ல வந்து அ ம அவங்களோட ஸ்பியர வந்து கீழ போட்டாங்க அப்படின்னா, தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் காம்பேட். சண்டைக்கு வா அப்படின்னு அர்த்தம். ஓகே. அதே மாரி ஹேட் எடுத்து குனிஞ்சாங்க அப்படின்னா, இட் இஸ் லைக் நான் வந்து உனக்கு அடி பண்ணிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஹேட்ஸ் ஆஃப் டூ யூ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அததான் இங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரெடிஷனுக்கும் ஒண்ணொண்ணு இருக்கு. நம்ம தமிழ் ட்ரெடிஷன்ல பார்த்தீங்க அப்டின்னா, அந்த கையில கடா போட்டிருந்தாங்கன்னா, அப்டி இறுக்கி விட்டு, மீசைய முறுக்குனாங்கன்னா, இட் இஸ் லைக் நான் வந்து சண்ட போட போறேன். ஐ அம் கோயிங் டூ ஷோ ஆஃப் மை ஸ்ட்ராங் அப்டின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கல்ச்சருக்குமே ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் அண்ட் ஒவ்வொரு கஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நூனக்கல் நேட்டிவ் பீப்பிளோட அந்த கஸ்டம் என்ன அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க வந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பனிஷ்மென்ட்டோ, இல்ல கர்ஸோ குடுக்க போறாங்க அப்டின்னா, என்ன ஆகும் அப்டின்னா, அவங்கள நோக்கி ஒரு பாயிண்ட் ஒரு ஷார்ப்பான திங்கையோ, இல்ல இங்க போன்னு குடுத்துருக்காங்க. ஒரு ஒரு நாயோட போனோ, ஏதோ ஒரு இறந்த ஒரு மிருகத்துடைய போன் எடுத்து அவங்கள நோக்கி பாயிண்ட் பண்ணாங்க அப்டின்னா, இட் இஸ் த மீனிங் தட் that particular person is going to punished or that particular person is going to be cursed. ஓகேவா? ஸோ இத தான் சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த ஜஸ்டர் இருக்காரு. ஜஸ்டிஸ் வந்து அந்த கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் வைஸ் அண்ட் ஸ்ட்ராங் க்கு போகும்போது என்ன ஆகுது அப்டின்னா, இது வந்து நேட்டிவ் டார்க்கர் ரேஸ். ஓகேவா? ஸோ இப்ப என்ன நடக்குதுன்னா, சப்ரஷன்ல ஈவன் வந்து இந்த காலனைசர்ஸ் தப்பு பண்ணா கூட, இந்த டார்க்கர் ரேஸ தான் என்ன பண்றாங்க, பாயிண்ட் போன் பண்ணி அவங்கள தான் கர்ஸ் பண்றாங்க. அவங்கள தான் பனிஷ் பண்றாங்க. பட் இந்த ஜஸ்டிஸ் வந்து வைஸாவும், ஸ்ட்ராங்கராவும் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹேப்பியஸ்ட் ஃபியூச்சர் வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகெயின் வி கேன் கோ த்ரூ திஸ் ஸ்டான்ஸா. நவ் ப்ரூட் நோ மோர் on the years behind you. Don't think sadly about the past thing where our fathers and grandfathers and fathers of grandfathers have suppressed under the colonizers. The hope assigned you shall past replace when adjuster justice. So இங்க வந்து ஒரு சின்ன dash போட்டுக்கோங்களேன். When shall the past replace into happy future. அதுதான் இங்க மீனிங். ஓகேவா? ஸோ எப்ப வந்து இந்த ஹோப் என்ன குடுக்குது அப்டின்னா, உங்களோட பாஸ்ட் எல்லாம் ஹாப்பி ஃபியூச்சரா ரீப்ளேஸ் ஆகப்போகுது. எப்ப அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஜஸ்டிஸ் ஃபார்ம் வந்து கம்பேரேட்டிவ் ஃபார்மாவும் அண்ட் வைஸ் அண்ட் ஸ்ட்ராங்கராவும் இருக்கும்போது, இதுவரைக்கும் யார் யாரோ செஞ்ச தப்புக்கு இந்த டார்க்கர் ரேஸ் வந்து அப்ரஷன், சப்ரஷன், ஸ்லேவரி எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டாங்க. ஸோ இந்த ஜஸ்டிஸ் வந்து வைஸாவும், ஸ்ட்ராங்கராகவும் ஆகும்பொழுது, இந்த இந்த டார்க் பாஸ்ட் வந்து என்ன ஆகும்? ஹாப்பி ஃபியூச்சரா உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் ஸ்டான்ஸால சொல்றாங்க. அடுத்தது பாருங்க 3rd ஸ்டான்ஸா. So long we waited, bound and frustrated till hate be hated. So long அப்படின்னு சொல்றாங்க. So long means it is from long time, generation after generation after generation, they keep on waiting for their equality. They are keep on waiting for their independence. They are keep on
வெயிட்டிங் ஃபார் தியர் ரைட்ஸ். ஓகேவா? ஸோ எப்படி வெயிட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாவா? இல்ல சண்டை போட்டுக்கிட்டேவா? இல்ல. பவுண்ட்னா என்னது? அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு. ஓகே. ஸோ பவுண்ட் அப்படின்னா பைண்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் பவுண்ட். அவங்களோட ஒட்டி ஆம், ஒ ஒ ஒட்டி அவங்க கூடயே இருந்துகிட்டு, அவங்க சொல்றதே கேட்டுட்டு, அவங்களுக்கு வந்து கீழ வேலை செஞ்சுகிட்டு, அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஸோ அவங்களுக்கு கூடயே இருக்கிறது அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கா அப்படின்னு கேட்டா, நோ, இட் இஸ் அ ஃப்ரஸ்ட்ரேட்டட் stay with them. Why? Because they are keep on suppressing them. They are not at all treating them as a human being. They are not at all treating them as equal to themselves. They are treating themselves as a slaves. Okay. So they keep on waiting generation after generation after generation for their equality and independence and for their rights. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, டில் ஹேட் பி ஹேட்டட். ஓகே. ஸோ ஹேட்டுக்கே அதாவது ஹேட்ரட் அந்த காலனைசர்ஸ் இவங்கள பார்த்து என்ன பண்றாங்க? ஹேட்ரட். வெறுத்து ஒதுக்குறாங்க நேட்டிவ் பீப்பிள. ஓகேவா? அந்த வெறுக்கிற அளவு அவங்க வந்து ரொம்ப சப்ரஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கேஸ்ட் டீபோஸ்ட். ஓகே. ஸோ இன் ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கேஸ்ட், இந்த இன்இக்வாலிட்டி, இந்த க்ரீட், இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் எல்லாமே என்ன ஆகும்? டீப்போஸ் ஆயிடும். ஓகே. ஸோ இந்த டிஃபரன்ஸ் எல்லாமே டீப்போஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நவ் லைட் ஷால் கைட் அஸ், நோ கோல் டினைட் அஸ். ஓகே. ஸோ இந்த கேஸ்ட், இந்த டிஃபரன்ஸ், இந்த இன்இக்வாலிட்டி, இந்த சப்ரஷன் இது எல்லாமே என்ன ஆயிடும் அப்படின்னா டீப்போஸ் ஆயிடும். டீப்போஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு லைட் நம்ம வாழ்க்கையில வரும். ஒரு வெளிச்சம் தெரியும். அந்த வெளிச்சம் அது நம்மளுடைய கோல நோக்கி நம்மள கூட்டிட்டு போகும். அந்த டைம்ல நோ கோல் டினைட் அஸ். ஓகே. ஸோ இந்த கோல்னா நேட்டிவ் பீப்பிள் பண்ணக்கூடாது. இன்னும் இப்போ நம்ம நம்ம சொசைட்டிலேயே இருக்கு இல்லையா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் பீப்பிள் வந்து கோயிலுக்குள்ள போகக்கூடாது. இந்த பர்ட்டிகுலர் பீப்பிள் வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணக்கூடாது. இந்த பர்ட்டிகுலர் பீப்பிள் வந்தா நம்ம அவங்கள தொடக்கூடாது. தீண்டாமைலாம் இருந்தது இல்லையா? ஸோ அத தான் சொல்றாங்க. ஸோ எந்த கோலுமே வந்து நம்மள என்ன பண்ணாது? எந்த கோலுமே நம்மளுக்கு மறுக்கப்படாது அந்த டைம்ல. என்ன ஆகணும் அப்டின்னா, 2 விஷயம். ஒண்ணு வந்து ஜஸ்ட், வைஸ் அண்ட் ஸ்ட்ராங்கர். 2வது வந்து இந்த கேஸ்ட் வந்து டீப்போஸ் ஆயிருக்கணும். இந்த 2 விஷயமும் மாறிடுச்சு அப்டின்னா, நம்ம லைஃப்ல ஒரு லைட் வரும். அந்த லைட் வந்து நம்மளுடைய கோலுக்கு வந்து நம்மள கைட் பண்ணி கூட்டிட்டு போகும். அப்படி கைட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது, நம்மளுக்கு எந்த ஒரு கோலுமே இந்த கோல் வந்து இந்த பீப்பிளுக்கு வந்து மறுக்கப்பட்டது அப்டின்ற ஒரு விஷயமே இருக்காது. வி ஆல் ஆர் ஓப்பன் ஃபார் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அவைலபிள் இன் திஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க நேட்டிவ் பீப்பிளுக்கு வந்து சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, அண்ட் ஆல் த டோர்ஸ் ஓப்பன் தட் லாங் வேர் க்ளோஸ்ட். ஸோ இதோட ரிலேட் ஆனது தான் இந்த 2 லைன். ஸோ இவங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து மறுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்ப அந்த லைட் வந்து அவங்கள கைட் பண்ணி போகும்போது, அந்த மறுக்கப்பட்ட விஷயங்கள், மூடப்பட்ட கதவுகள் எல்லாமே என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இந்த மூடப்பட்ட கதவுகள்ன்றது 1 நாளோ, 1 வருஷமோ அப்படி மூடப்பட்ட கதவுகள் கிடையாது. ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் அவங்கள வந்து அந்த விஷயங்களுக்கெல்லாம் மறுத்து அந்த டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இட் மே பி எனிதிங். அவங்க வந்து இந்த விஷயம் படிக்கக்கூடாது. லைக் நம்ம படிச்சோம் இல்லையா? அந்த 2 விஷயத்துக்காக நம்ம ஆ ஒட்ஜிரோ நூனக்கல் இது பண்ணாங்க அப்படின்னு. ஒண்ணு வந்து நேஷனல் சென்சஸ்ல வந்து அவங்க நேட்டிவ் பீப்பிளையும் இன்க்ளூட் பண்ணணும். அண்ட் அந்த நேட்டிவ் அசெம்பிளில வந்து அதாவது ஆம் எலக்ஷன்ல நிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு குடுக்கணும். அந்த மாதிரி நிறைய டோர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து மூடப்பட்டிருந்தது. அது எல்லாமே இந்த கேஸ்ட் டீப்போஸ் ஆகுற அன்னைக்கும், அண்ட் அந்த ஜஸ்டிஸ் வந்து ஸ்ட்ராங்காவும், விஸ்டமாவும் குடுக்குற அன்னைக்கும் அது எல்லாமே மாறிரும். அந்த கதவுகள் எல்லாமே இந்த மக்களுக்கு திறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, "சி பிளைன் த ப்ராமிஸ் டாக் ஃப்ரீடம் லவர்." ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 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 இடம் இட் மே பி த செட்டிங் ஆஃப் பர்ட்டிகுலர் லேண்ட். ஓகேவா? அந்த நேட்டிவ் லேண்ட சொல்றாங்க. இப்ப அந்த லேண்ட் எப்படி ஆயிடுது? இட் இஸ் அ லேண்ட் ஆஃப் ப்ராமிஸ். இட் இஸ் லேண்ட் ஆஃப் ஹோப். அப்படி ரொம்ப பாசிட்டிவா மாறிடுது. டாக் ஃப்ரீடம் லவர். இத வந்து இது இப்படி போடணும்.
ஃப்ரீடம் டாக் லவர். ஸோ டாக் அப்படின்றது வந்து இங்க அந்த பர்ட்டிகுலர் ஆஸ்திரேலியன் நேட்டிவ் பீப்பிள வந்து குறிக்குது. ஓகேவா? ஸோ டாக் ஃப்ரீடம் லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேட்டிவ் பீப்பிள சொல்றாங்க. நைட்ஸ் நியர்லி ஓவர் அண்ட் தோ லாங் த கிளைம் நியூ ரைட்ஸ் வில் greet us, new mateship meet us and joy complete us in our new dream time. ஸோ நைட் வந்து நியர்லி ஓவர் ஆயிடுச்சு. நம்மளோட சப்ரஷன், நம்மளுடைய சேட் திங்ஸ், நம்மளுடைய எல்லா நெகட்டிவ் திங்ஸுமே என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. அண்ட் தோ த லாங் கிளைம்ப், ஓகேவா? இன்னும் நிறைய தூரம் நம்ம கிளைம்ப் அப்படின்றது வந்து இட் இஸ் மூவ்மெண்ட். இது லிட்ரல் மீனிங் அப்படின்னா இன்னும் நிறைய ஏறி போகணும் அப்படின்னு சொல்றது. பட் த டெக்ஸ்சுவல் கான்டெக்சுவல் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் நிறைய தூரம் வந்து நம்ம கடந்து போகணும். நம்ம நம்ம நினைக்கிற நம்ம ரைட்ஸ், நம்ம ஈக்குவாலிட்டி எல்லாம் வந்து அ நம்ம வந்து அடையணும் அப்படின்னா, இன்னும் நம்ம நிறைய தூரம் நடந்து போகணும். அந்த ரீச்சிங் பாயிண்ட் டெஸ்டினேஷன் அடையிறதுக்கு இன்னும் வெகு தூரம் இருந்தாலும், நம்ம ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம் அந்த டெஸ்டினேஷனுக்கு. அந்த டெஸ்டினேஷனுக்கு பக்கம் வந்துட்டு, அந்த டெஸ்டினேஷன ரீச் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நியூ ரைட்ஸ் கிடைக்கும். நீங்க இது பண்ணலாம். இதுவரைக்கும் நம்மளுக்கு மறுக்கப்பட்டது எல்லாமே நம்மளுக்கு உரிமையா கிடைக்கும். நியூ மேட்ஷிப், மேட்ஷிப் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இட் மே பி ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் இட் மே பி ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் ஆர் ஹியூமன்ஷிப். ஹியூமானிட்டிய கூட இங்க வந்து ரிலேஷன்ஷிப்பா சொல்லியிருக்கலாம். புது புது ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு நெய்பர்ஸ், ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கலீக்ஸ் அப்படின்னு நம்மள ஈக்குவலா ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் ஜாய் கம்ப்ளீட்டஸ். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணும்? நம்மளுடைய லைஃப்ப சந்தோஷம் வந்து ஒரு முழுமைப்படுத்தும். விச் வாஸ் நாட் ஈவன் ஃபெல்ட் பை த நேட்டிவ் பீப்பிள் டில் டேட். இந்த போயம் எழுதுற வரைக்கும் ஜாய் அப்படின்னா என்னன்னே ரியலைஸ் பண்ணாத அந்த மக்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜாய் கிடைக்கும். எப்போ? அந்த 2 விஷயம் நடக்கும்போது. ஒண்ணு வந்து ஜஸ்ட் வந்து வைஸாவும், ஸ்ட்ராங்கராவும் மாறும்போது, கேஸ்ட் வந்து டீப்போஸ் ஆகும்போது. ஓகேவா? இன் அவர் நியூ ட்ரீம் டைம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது? கனவு மாரி மாறப்போகுது. நம்ம எதிர்பார்க்கவே செய்யாத ஒரு கனவு மாதிரி மாறப்போகுது. அந்த கனவு மாதிரி மாறப்போற அந்த வாழ்க்கையில நம்மளோட வாழ்க்கைய முழுமைப்படுத்துறது முழுசா சந்தோஷம் தான் இருக்கும். நம்ம லைஃப் ஃபுல்லாவே சந்தோஷமா தான் இருக்கும். அதுதானே எல்லா மக்களுமே கனவு காணுவாங்க இல்லையா? ஸோ அததான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ see the plain, the promise, dark freedom lover, nights nearly over, and though long the climb, new rights will greet us, new mateship meet us, and joy complete us in our new dream time. So last stanza, fifth stanza. To our father's father. So this is past generation. ஓகேங்களா? ஓகே. To our father's father, the pain and the sorrow. ஸோ பாஸ்ட் ஜென்ரேஷன்ல என்னதான் இருந்தது? பெயினும், சாரோவும் மட்டும் தான் அவங்க லைஃப்ல இருந்தது. டு ஆர் சில்ட்ரன், நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாட் டுமாரோ. நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம என்ன விட்டுட்டு போக போறோம்? ஒரு சந்தோஷமான எதிர்காலத்த டுமாரோ அப்படின்றது வந்து இட் இஸ் அ ஃபியூச்சர் திங், ரைட்? ஸோ நம்ம வந்து நம்மளுடைய அம்மா, அப்பா வந்து எப்படி இருந்தாங்க? சேடா, பெயின்ஃபுல்லா இருந்தாங்க. பட் நம்ம வந்து அதுக்கு எகெயின்ஸ்ட்டா நம்ம போராடுறதுனால, அட்லீஸ்ட் நம்ம அனுபவிக்க முடியலனாலும், நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிளாட் டுமாரோ குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயத்த ஒரு ஹோப்ஃபுல் நோட்டோட, ஒரு ஜாய் அண்ட் ஹியூமரஸ் நோட்டோட, ஹியூமரஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹாப்பி நோட்டோட இந்த போயம எண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம போயட் அட்ஜிரோ நுணக்கல் ஆர் காத் வாக்கர். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டீட்டெயில் சம்மரி ஆஃப் த போயம் அ சாங் ஆஃப் த ஹோப் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இந்த சாங் ஆஃப் த ஹோப் அப்படின்ற போயம் எழுதினது யாரு? அட்ஜிரோ நுணக்கல். இவங்க என்ன மெசேஜ் இதுல கன்வே பண்றாங்க அப்படின்னா, ஆப்டிமிசம் அண்ட் ரெசிலியன்ஸ். ஓகே. ஸோ வாட் இஸ் மீன் பை ரெசிலியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பவுன்சிங் பேக். ஓகேங்களா? ஸோ பவுன்சிங் ஒரு ஒரு பேட் திங் நடக்குது அல்லது ஒரு ஒரு ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுல துவண்டு போயிராம, அதுலருந்து மீண்டு எழுந்து அந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த வெற்றிகரமா முடிக்கிறது தான் பவுன்சிங் பேக்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் பவுன்சிங் பேக் ஃப்ரம் த ஃபெயிலியர், இந்த 2 தான் மெயின் மெசேஜ் ஆஃப் திஸ் போயம் அ சாங் ஆஃப் த ஹோப். ஓகே. ஸோ இது பர்ட்டிகுலர்லி இது ஜென்ரலா பார்த்தா எல்லாருக்குமே ஓகே மாரி தான் இருக்கும். பட் பர்ட்டிகுலர்லி யார் அப்படின்னு பார்த்தீங்க யாருக்காக இந்த ஒட்ஜிரோ நுணக்கல் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
இண்டிஜினியஸ் ஆஸ்திரேலியன்ஸ், தட் இஸ் நேட்டிவ் ஆஸ்திரேலியன்ஸ்க்காக பர்டிகுலர்லி இந்த நூனக்கல் அப்படின்ற கம்யூனிட்டி பீப்புளுக்காக இவங்க வந்து எழுதியிருக்காங்க. டு லுக் ஃபார்வர்ட், எதுக்காக எழுதியிருக்காங்க அப்படின்னா உங்களோட பிரைட் ஃபியூச்சரை அவங்க வந்து எதிர்பார்த்து ஹோப்ஃபுல்லாக ஆப்டிமிஸ்டிக்காக காத்திருக்கணும். அதுக்குரிய வேலைகள் எல்லாமே செஞ்சாதான் அட்லீஸ்ட் நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு சூப்பர் ஒரு நல்ல ஒரு நேஷன் நம்ம விட்டுட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. அண்ட் இந்த போயம் வந்து 5 ஸ்டான்சாஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. எல்லா ஸ்டான்சாஸ்லையுமே பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர், ஹோப்ஃபுல் ஃபியூச்சரை வந்து பேசியிருக்காங்க. யாருடைய பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஹோப்ஃபுல் ஃபியூச்சரை பற்றி பேசியிருக்காங்க? தட் இஸ் நேட்டிவ் ஆஸ்திரேலியன் பீப்புளுடைய பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஹோப்ஃபுல் ஃபியூச்சரை பற்றி இந்த த்ரூ அவுட் திஸ் போயம் வந்து பேசியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால நியூ டானை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ டான் அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இட் இஸ் லைக் சன்ரைஸ் ஆகிற அந்த ஏர்லியர் டைம், சன்ரைஸ், வெளிச்சம் தெரியும் ஆனால் சன்னு வந்திருக்காது, அந்த டைமில் தான் வந்து டான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸால ஸ்பீக்கர் அல்லது போயட் அபரிஜினல் பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து லுக் ஃபார்வர்ட், நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இன்னும் தலையை குனிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து லுக் அப் பண்ணணும். ஏன் அப்படின்னா மேலே பார்த்தா மட்டும்தான் தெரியும் அப்கமிங் நியூ டே, தட் இஸ் ஒரு டான் வரப்போகுது. நீங்கள் குனிஞ்சிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. அதை நிமிர்ந்து பாருங்கள், ஹோப்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஹியர் நியூ டான் இஸ் சிம்பலைஸ்டு, மெட்டஃபரிக்கலி யூஸ்ட் அஸ் அ சேஞ்ச். ஓகேவா? ஸோ அவங்களோட டார்க் பாஸ்ட் லைஃப்லேருந்து ஒரு சேஞ்ச் வரப்போகுது. இந்த டான் வந்து மெட்டஃபரிக்கலி யூஸ்டு ஃபார் த டேர்ம் கால் சேஞ்ச். ஓகேவா? ஸோ இந்த டான் தான் என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் த ஸ்டார்ட் ஆஃப் பிரைட் ஃபியூச்சர். ஓகேவா? அடுத்து த வேர்ல்ட் இஸ் வேக்கிங் அப்படின்றது வந்து இட் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் சேஞ்ச் அமாங் த பீப்புள் இன் த வேர்ல்டு. அவங்களுக்கு ஹோப் கொடுக்க போகுது. அண்ட் அந்த ஹோப் எதை பற்றி ஹோப் கொடுக்க போகுதுன்னா, அங்கே யாரும் தப்பாக யாரையும் பேச மாட்டாங்க, யாரையும் அப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, யாரையும் ஷேம் பண்ண மாட்டாங்க. டியூ டு தேர் ரேஸ் ஆர் கலரை வச்சு இவங்களை இழிவுபடுத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஹோப்பை தான் இந்த டான் வந்து தரப்போகுது. ஸோ இந்த ஸ்டான்ஸால நம்மளுக்கு என்ன தீம் வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லிபரேஷன். ஓகே, அந்த எண்ட் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். இந்த டான்ல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு புதுசான ஒரு லிபர்ட்டியும் இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்ல இருந்து ஒரு விடுதலையும் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டான்ஸால இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கரை என்விஷன் பண்ணுறாங்க எதுனா ஒரு ஃப்ரீ வேர்ல்டை, ஒரு ப்ரிஜுடிஸ்லெஸ் வேர்ல்டை, அந்த சோஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல இருந்து அப்பாற்பட்ட ஒரு வேர்ல்டை வந்து நம்ம ஸ்பீக்கர் வந்து என்விஷன் பண்ணுறாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால. ஸோ செகண்ட் ஸ்டான்ஸா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா பீப்புளை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருப்பாங்க. எதுலேருந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பெயின்ஃபுல் மெமரிஸை, ஹிஸ்ட்ரியை நினச்சி, அவங்களோட அப்ரெஷனை நினச்சி சேடாக ஃபீல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க, அந்த சஃபரிங்ஸ் பற்றிய எண்ணங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஹோப் அசைன் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா அவங்களோட பெயின்ஃபுல் மெமரிஸ் ஆஃப் பாஸ்ட் வந்து இட் வில் பி ரீப்ளேஸ்ட் பை த envision a time justice while justice is fairer, wiser and more inclusive. ஸோ இவங்களோட அந்த பாஸ்ட் அண்ட் பெயின்ஃபுல் மெமரிஸ் எது ரீப்ளேஸ் பண்ணும், இந்த பர்டிகுலர் ஜஸ்டிஸ். அந்த ஜஸ்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேரராக இருக்கும், வைசராக இருக்கும் அண்ட் மோர் இன்க்ளூசிவாக, இவங்களையும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏன்னா நிறைய விஷயங்கள்ல இவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அதனால. அது மட்டும் இல்லாமல் இந்த போயம், இந்த ஸ்டான்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து அந்த அந்த பர்டிகுலர் ஜஸ்டிஸ் ஸ்ட்ராங்கராகவும் மோர் வைசராகவும் இருக்கும்போது இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் வந்து எண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தேர் வில் பி அ நியூ ஏரா ஃபார் த நேட்டிவ் ஆஸ்திரேலியன் பீப்புள். அண்ட் அவங்க வந்து இன்னும் மேலும் மேலும் மார்ஜினலைஸ்ட் பண்ணப்பட மாட்டாங்க. மார்ஜினலைஸ் பண்ணுறதுனா ஒதுக்கப்படுறது. அவங்க வந்து ஒதுக்கப்பட்ட மக்களாக இருக்க மாட்டாங்க. தே வில் பி இன்க்ளூடட் வித் காலனைசர்ஸ் அண்ட் தே வில் பி ட்ரீட்டட் ஈக்குவல் ஆஸ் காலனைசர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது தேர்ட் ஸ்டான்ஸா பார்த்தீங்க அப்படின்னா லாங் அவைட்டட் சேஞ்ச். ஓகே, ஸோ அந்த சேஞ்சுக்காக அந்த நேட்டிவ் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் வெயிட் பண்ணியிருக்காங்க. பட் பை காட்ஸ் கிரேஸ் திஸ் ஜென்ரேஷன் இஸ் ஃபைட்டிங் ஃபார்வர்ட் தட் அண்ட் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இஸ் கோயிங் டு டேஸ்ட் த ஃப்ரூட் ஆஃப் திஸ்
பர்டிகுலர் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஸ்பீக்கர் என்ன ரெஃப்ளெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃப்ரீடம்காக அவங்க லாங் வெயிட் பண்ணாங்க, ஃப்ரீடம்காகவும் ஈக்குவாலிட்டிக்காகவும். இந்த டைமில் இந்த நேட்டிவ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரஸ்ட்ரேஷன், அப்ரெஷன், சப்ரெஷன் எல்லாத்தையுமே அண்டர்கோ பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இந்த போயம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹேட் வந்து லவ் ரீப்ளேஸ் பண்ணும். ஓகேவா? ஹேட் பி ஹேட்டட். ஹேட்டை வந்து ஹேட் பண்ணிடுவாங்க. ஹேட்டை ஹேட் பண்ண என்ன என்ன இருக்கும், அங்கே ஃபுல்லாக லவ் தான் இருக்கும். அண்ட் கேஸ்ட்டை வந்து டீபோஸ் பண்ணிடுவாங்க, அதை வந்து ஓவர் த்ரோ பண்ணிடுவாங்க. அண்ட் டோர்ஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம் விச் வாட் ஆர் ஆல் த டோர்ஸ் க்ளோஸ்ட் ஃபார் த நேட்டிவ் பீப்புள் வில் பி ஓப்பன்லி ஓப்பன்டு ஃபார் எவ்ரிபடி. அப்படின்னா என்ன சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா, அவங்களுக்கு இருந்த பேரியர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிரும் இந்த பர்டிகுலர் என்னதுன்னா டீபொசிஷன் ஆர் ஓவர் த்ரோயிங் த காஸ்ட் சிஸ்டம். ஓகேங்களா? அங்கே அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ இந்த ஸ்டான்ஸால் அவங்க என்ன எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, லாங் அவைட்டட் திங் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, முடிவுக்கு வந்துருச்சு. அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது ஃப்ரம் தியர் பாஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4th ஸ்டான்ஸா இதில் ப்ராமிஸ் ஆஃப் பெட்டர் ஃபியூச்சரை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதில் ஸ்பீக்கர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் அகெயின் என்ன சொல்கிறாங்க, இந்த டாக் ஃப்ரீடம் லவ்வர் அப்படின்றவங்க யார், த இண்டிஜீனியஸ் பீப்புள் ஆஃப் ஆஸ்திரேலியன் கண்ட்ரி. அவங்களோட நைட் ஆஃப் அப்ரெஷன் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட ஜேர்னி வந்து லாங்காக இருக்குது அண்ட் ஆல்சோ அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் அதோடைய ரிசல்ட் தான் என்ன அப்படின்னா, ப்ராமிஸ் ஆஃப் நியூ ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இட் இஸ் இன் த ஹரிசான். ஹரிசான்னா என்னது, தொடுவானம். இட் இஸ் நியர் டு டச், ஒரு கண்ணில் பார்க்குற அளவாவது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போயம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஃப்யூச்சரில் நியூ மேட்ஷிப் தட் இஸ் சாலிடாரிட்டி, ஃப்ரெண்ட்ஷிப், யூனிட்டி அமாங் த நேட்டிவ் பீப்புள் அண்ட் த காலனைசர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபார்ம் ஆக போகுது. அண்ட் ஜாய் வில் பி த ஐடென்டிட்டி ஃபார் த joy will be experienced in the new dream time. Okay, so இந்த new dream time வந்து மெட்டஃபரா யூஸ் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா, ரீபர்த் ஆஃப் அபாரிஜினல் கல்ச்சர். ஸோ அபாரிஜினல் கல்ச்சர் என்ன ஆக போகுது, ரீபர்த் ஆக போகுது, பாப்புலரைஸ் ஆக போகுது. சப்ரஸ் பண்ணவங்களே அதை வந்து ஃபாலோ பண்ண போறாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டான்ஸால என்ன எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹோப். எதுக்கு, யாருக்கு அப்படின்னா, அபாரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ்க்கு. அவங்க சூன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சொசைட்டியில் ரெஸ்பெக்டட் அண்ட் ஃப்ரீ ஹியூமன் பீயிங்ஸாக வாழ போகிறாங்க அப்படின்ற ஹோப்பை வந்து இந்த ஸ்டான்ஸால் போயிட்டு வந்து நம்ம நூனக்கல் பீப்புளுக்கு, நேட்டிவ் ஆஸ்திரேலியன்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனலாக 5th ஸ்டான்ஸா, இந்த 5th ஸ்டான்ஸால் ஹானரிங் த பாஸ்ட் அண்ட் லுக்கிங் இன் டு த ஃபியூச்சர். அவங்களோட ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க அப்படின்றவங்கள ஆனர் பண்ணுறதாகவும் அண்ட் அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபைனல் ஸ்டான்ஸ், ஓகே, த ஸ்பீக்கர் ஆனர்ஸ் த ஆன்செஸ்டர்ஸ். ஆன்செஸ்டர்ஸ் யாருன்னா, பாஸ்ட் ஜென்ரேஷனில் வாழ்ந்த நேட்டிவ் பீப்புளை தான் யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க நிறைய அப்ரெஷன் அண்ட் சப்ரெஷன் பண்ணி, ஈவன் டேக் இந்தியா, நம்ம வந்து ஃப்ளாகில் ஒரு கலரே அவங்களுக்காக கொடுத்துருக்கோம் இல்லையா, அவங்களோட சாக்ரிஃபைஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் சாஃப்ரான் கலர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்கள ஆனர் பண்ணுறாங்க. ஃபாதர்ஸ் ஃபாதர் அப்படின்றதவங்க வந்து அந்த ஜென்ரேஷனை சொல்கிறாங்க. ஹூ என்டியூர்ட் பெயின், சஃபரிங் அண்ட் அக்னாலஜிங் த ஸ்ட்ரகிள்ஸ் தட் ஹவ் லெட் டு திஸ் மொமெண்ட் ஆஃப் ஹோப். ஸோ இவங்களுடைய பெயின் அண்ட் சஃபரிங், அதாவது ஆன்செஸ்டர்ஸுடைய பெயின் அண்ட் சஃபரிங்ஸ் தான் இப்போ எப்படி மாறி இருக்கு, ஹோப்பாக மாறி இருக்கு. ஸோ நம்மளுடைய ஹோப்பு தான் நாளைக்கு வந்து ஒரு சக்ஸஸாக மாறும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஸ்பீக்கர் லுக்ஸ் ஃபார்வர்ட் டு அ பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ இந்த ஹோப் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெட்டர் ஃபியூச்சராக நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷனை அவங்க எப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில்ட்ரன் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இட் வில் பி ஃபில்டு வித் ஹாப்பினஸ், ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். இது மூணும் நிறைஞ்ச ஒரு பர்டிகுலர் ஃப்யூச்சராக தான் இருக்க போகுது இந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுடைய லைஃபு இன் த நேஷன் கால் ஆஸ்திரேலியா. அவங்களோட நேட்டிவ்லேயே அவங்களுடைய பர்டிகுலர் லைஃப் வந்து ஜாய்ஃபுல்லாக மாறப்போகுது அப்படின்ற ஒரு ஹோப்ஃபுல்லான நோட்டோட இந்த போயமை என் பண்ணியிருக்காங்க.
The poem ends on a hopeful note, emphasizing the cycle of struggle and hope from the past to the future. ஸோ என்னாக போகுது அப்படின்னா பாஸ்ட்ல எப்படி வந்து ஸ்ட்ரகிளாக இருந்தாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சைக்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அப்புறம் ஹோப் வருது, அதுக்கப்புறம் ஜாய் வருது. ஸோ அதுலேருந்து இப்படி ஒரு சைக்கிளாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நான் அதை இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, ஸ்ட்ரகிள்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹோப் வருது, ஹோப்லேருந்து என்ன வருது அப்படின்னா ஜாய் வருது, திருப்பி ஜாயிலேருந்து என்ன வரும் ஸ்ட்ரகிள். அந்த மாதிரி ஒரு சைக்கிள் ஆக போகுது. பட் இப்போ வந்து அவங்க இந்த பேஸில் இருக்காங்க, ஹோப்ஃபுல்லாக இருக்காங்க. த நெக்ஸ்ட்டு தேர் வில் பி அ ஜாய். சைக்கிள்ன்றது இங்கே எண்ட் ஆயிடுற மாதிரி கூட முடியலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அதுலேருந்து அவங்க அடுத்த ஜென்ரேஷன், அதாவது பாஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் ஹோப்ஃபுல்லாக அவங்களுடைய டெஸ்டினேஷனை நோக்கி ஓடுறாங்க. லாஸ்ட்டு ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அதை வந்து ஜாய்ஃபுல்லாக தே ஆர் கோயிங் டு கேரி ஆன் டு த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்டிமிஸ்டிக். ஓகேவா? வாட் இஸ் த டோன் ஆஃப் திஸ் போயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹோப்ஃபுல் தான். ஃபர்ஸ்ட் இட் இஸ் ஹோப்ஃபுல், ஆப்டிமிஸ்டிக், இந்த மாதிரி டோனில் தான் வந்து இந்த போயமை ஃபுல்லாகவே எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஃபுல்லாகவே அந்த போயட் வந்து நேட்டிவ் பீப்புளை மனசில் வச்சுட்டு எழுதினது தான். பட் நம்ம ஜென்ரலாகவும் நம்மளுடைய லைஃப்லையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிய போகுது, நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டோர் க்ளோஸ் ஆகின எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன ஆக போகுது, நம்மளுக்கு டோர் ஓப்பன் ஆக போகுது. எப்போ வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அப்போ தான். நம்ம பாஸ்ட் ஜென்ரேஷனில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க, அதாவது நம்ம அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சாங்க. பட் நம்ம இப்போ ஹோப்ஃபுல்லாக வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு படிச்சுட்ருக்கோம். அண்ட் in the future we are going to get the government job, and our future generation, that is our children, will be in the good position அப்படின்ற ஒரு ஹோப்ஃபுல் நோட்டை இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மோட்டிவேட் யுவர் செல்ஃப், ஸ்டடி ப்ராப்பர்லி. All the best. In next video, let's discuss on the themes and some literary devices used in the poem. ஓகேங்களா? அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.